ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் அடிக்கடி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம், இந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்கு தேவை. இந்த உலகத்திற்கு அது தேவை, மனிதர்களுக்கு அது தேவை. ஆகவே தான் கடவுள் இந்த மனுக்குலத்திற்கு வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை எப்படி கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். வார்த்தையானவர் மனு உரு எடுத்தார். மனு உருவானவர் தான் வார்த்தையாக நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார் என்பதை நாம் அடிக்கடி பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உணர்தலுக்குள்ளே மனிதர்கள் வர மறுப்பது தான் வேதனையான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் வேணும், கடவுளுடைய காரியங்கள் வேணும், கடவுளுடைய அடையாளங்கள் எல்லாம் வேணும், எல்லாமே வேணும். ஆனால் அவர் கொடுத்த வார்த்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்வது முற்றிலும் நம்மளுடைய ஒரு ஆன்மீக குருட்டு நிலையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் நல்ல ஒரு ஆன்மீகவாதிகளாக, நல்ல ஒரு பக்தியாளர்களாக, கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று நம்ம பார்க்கிற போது, இந்த வார்த்தையை கேட்க மறுக்கிற ஒரு மனநிலை. அதனால தான் இன்றைய வழிபாடுகள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நம்ம பார்க்குற இந்த திருப்பலிங்கிற ஒரு வழிபாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக அதை பிரிக்கலாம். நிறைய பகுதியாக அது பிரிக்கலாம் வழிபாட்டு முறைப்படி. மெயினாக நம்ம பார்க்குற ஒரு 2 அடையாளங்கள், வார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. 2ஆக பிரித்தோம்னா இந்த வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்பு, இந்த 2 சேர்ந்தது தான் திருப்பலி. அப்போனா கத்தோலிக்க திருவை இந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை கொடுத்துருக்க வேண்டும், எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும். இந்த முக்கியத்துவத்தை நாமே பல நேரத்தில் என்ன செய்கிறோம், அதை உடைத்து விடுகிறோம். அதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் பேசினா போதும், இவ்வளோ நேரம் நீ வார்த்தையை தியானித்தா போதும் என்று நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தைக்கு ஒரு குறுகிய இடத்தை கொடுத்துட்டு வார்த்தை புரியாமல் அல்லது வார்த்தை உள்ளுக்குள்ளே போகாமல் நம்ம செயல்படுத்துகிற ஒரு வழிபாடுகள் வெற்று வழிபாடுகளாக மாறுகிறது. ஆகவே தான் அந்த வழிபாடுகளிலே பங்கெடுக்கிறவர்களும் கூட அந்த வழிபாட்டினுடைய நிறைவை காண முடியாமல் வெறுமையாய் திரும்பி செல்கிறார்கள். அங்கே போயிட்டு அவங்க கேட்குறாங்க, ஏன் இந்த பூசையில் என்ன இருக்குதுன்னு. அப்போ அந்த பூசையில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த எல்லோருமே அதிலே குற்றவாளிகளாகத்தான் கருதப்பட வேண்டும். அதனால தான் குருக்களும் ஒரு நேரம் எடுத்து இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு உடைத்து கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளாகிய மக்களும் கூட இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று உணவாக உட்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு கொடுக்கிற 3 வாசகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த வாசிப்பதும் தியானிப்பதும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உணவை நம்ம உட்கொண்டு அது செரிக்குது பார்த்தீங்களா, அதே தான் இந்த ப்ராசஸ் உடலுக்கு நடந்தால் அது நம்ம சாப்பிடுவது செரிப்பது என்று சொல்லுகிறோம். அதே ஆன்மாவுக்கு சொன்னால் வார்த்தையை உண்பது, அதை தியானிப்பது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். இது 2ம் நடக்காமல் போனால் அந்த ஆத்மா வெறுமையடைந்து, அந்த ஆத்மாவினுடைய வெறுமையிலே பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஒரு அவமானத்திற்குரிய அடையாளங்களாக மாறி போகிறாங்க. உலக காரியத்தை பிடித்து கொள்கிறாங்க. ஏன்னா வார்த்தையினுடைய வல்லமை அவர்களுக்கு புரியல. அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஒரு வேதனையான ஒரு சமூகமானது உருவாகி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படியே உருவாக்கி உலகப் பொருள்கள் தான் நமக்கு முக்கியம் என்று அவர்கள் பிசாசின் சந்ததியர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆக பிசாசு செய்கிற ஒரு அடிப்படையான ஒரு தந்திர வேலை என்ன அப்படின்னா, வார்த்தை இல்லாத ஒரு வாழ்வு. இதைத்தான் அது ஏற்படுத்தி தருகிறது. ஆகவே தான் இந்த செய்தியில் மிக அழுத்தமாக உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, அந்த வார்த்தையான தெய்வத்தை நீங்கள் ஏற்று உங்களுடைய உள்ளத்திலே தாங்கி தியானித்து நீங்கள் அவரை மாற்றிப்படுத்த முதலில் முயற்சிக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இறை செய்திகளுக்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து செல்கிறோம். அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது பாருங்கள், ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்ற ஒரு வசனத்தை நம்ம முதல் வாசகத்தில் பார்க்குறோம். இதைத்தான் இன்றைக்கு நம்மளுடைய ஒரு தலைப்பாக வைத்திருக்கிறோம். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஆண்டவரின் மகிழ்வே, கடவுள் எதில் மகிழ்ச்சி அடைகிறாரோ அதுதான் உனக்கு வலிமை என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ எனக்கு எது வலிமை, எந்த வலிமை இருந்தால் நான் செயல்பட முடியும், எந்த வலிமை இருந்தால் நான் தீமையோடு போராட முடியும், எந்த வலிமை இருந்தால் நான் பாவத்தை வெல்ல முடியும்? ஆண்டவரின் மகிழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நான் செய்யக்கூடிய எந்த காரியம் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இதை நம்ம சிந்திக்கணும். அப்போ மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் எனக்கு வலிமையாக இருக்க முடியும்.
இன்றைக்கி நம்ம நிறைய புனிதர்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்கள் துன்பத்தை கையில் எடுத்தவர்கள், அவர்கள் துயரத்தை கடவுளுக்காக துன்பப்பட துணிந்தவர்கள், தலையை கொடுக்க துணிந்தார்கள். திருத்தூதர்கள் எல்லாம் சாவு இருக்குதுன்னு தெரிந்து அவர்கள் அதுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. அப்போது இவர்கள் எடுத்த அந்த வழிமுறை எது? உயிரை விட என் கடவுள் தான் எனக்கு மேலே, உயிரை விட என் ஆண்டவரே மாட்சிக்குரியவர் என்று அவர்கள் அந்த உயிரையும் துச்சமாக கருதிய அந்த ஒரு முடிவு தான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தியது. இப்போ ஸ்தேவான் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் கல்லால் எரியப்படுகிறப்போ என்ன செய்திருக்கலாம்? அவர் அப்படியா தெரியாமல் சொல்லிட்டப்பா, நான் மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவர் தப்பித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் மீண்டும் மீண்டுமாக கடவுளை மாட்சிப்படுத்தி கொண்டே இருந்தார். கல்லால் எரியப்பட்டார், கொல்லப்பட்டார். பாருங்கள், அந்த இடத்துல தான் அவர் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி எல்லா திருத்தூதர்களையும் எல்லா புனிதர்களையும் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இவர்களெல்லாம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற முன் மாதிரிகள். அப்போ இந்த முன்மாதிரிகளினுடைய அடையாளம் என்ன? ஆண்டவரின் மகிழ்வே எங்களது வலிமை என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால தான் இந்த தலைப்பில் இன்றைக்கி நீங்கள் சிந்திக்க உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாசகத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கி 3 வாசகத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த 3 வாசகத்திலையும் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். முதல் வாசகம் நெகேமியா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் பாருங்கள். முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டீர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். அங்கே என்ன நடக்கிறது? அவர் திருநூலை வாசிக்கிறார், எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறார். திருநூலுக்கு எல்லாரும் செவி கொடுத்தனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகி ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் 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 என்று சொல்லி அவர்கள் பதில் உரைத்தார்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த அடையாளத்தெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாக பொருளோடு கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். இதெல்லாம் நம்மளுடைய திருச்சபையில், நம்ம பூசையில், திருப்பலியில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாரும் காணும்படியாக அந்த புஸ்தகமானது உயர்த்தப்படுகிறது. அது உங்களுக்கு வாசித்து காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த வார்த்தையினுடைய விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த திருநூலை பார்த்த உடனே கைகளை உயர்த்தி கடவுளை மாட்சிப்படுத்தினார்கள். ஆமேன் ஆமேன் என்று உரக்க கத்தினார்கள். இன்றைக்கி கடவுளுடைய பிரசன்னத்தில் நிற்கிற நாம் அந்த வாசகம் வாசிக்கிற போது கரங்களை கூட கும்பிட முடியாத ஒரு வேதனையில் நிற்பதை பார்க்குறோம். பல பேர் என்ன செய்கிறோம்? இது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நம்ம கரங்களை இப்படி கட்டி கொண்டு நிற்கிறோம். கன்வீனியண்ட்டை விட நம்ம எப்படி அந்த இடத்துல நிற்க வேண்டுமோ அப்படித்தான் நம்ம நிற்க வேண்டும். அதுதான் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு உடல் சார்ந்த ஒரு நிலை. அந்த உடல் சார்ந்த அந்த அடையாளத்தை நம்ம வைக்கணும், உள்ளம் சார்ந்த அடையாளத்தை வைக்கணும். அவர்கள் எல்லாவற்றையும் கடவுளுக்கு முன்பாக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். திருச்சட்டத்தை அவர்கள் உரக்க வாசித்து பாருங்கள், ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும், அப்போ அதுக்கு விளக்கமாக அவங்க கூறுறாங்க. மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று ஆண்டவரின் புனித நாள், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தொட்டு இருக்கிறது, ஆகவே இது ஒரு புனித நாள் என்று சொல்லி இந்த நாளில் நீ அழ வேண்டாம், அகமகிழ்ந்து களிகூறு, நல்லா சாப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, ஏன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை உனக்கு புரிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க? எல்லோரையும் உற்சாகப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாசகத்தை அப்படியே நம்ம வைத்துவிட்டு 2வது வாசகத்துக்கு வருகிறோம். 2வது வாசகத்தில் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் 12வது அதிகாரம் 12லிருந்து 30 வரைக்கும். அதில் பாருங்கள், உடலை பற்றி பேசுகிறார். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை பகுதியை நமக்கு அடையாளப்படுது. ஒற்றுமையை, பிரிவினையை அல்ல. நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாக இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியது. பாருங்கள், அந்த இடத்துல கடவுளுடைய அந்த வார்த்தைகள் பாருங்கள், ஒரே ஆவியை பானமாக பெற்றுள்ளோம். நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வித்தியாசமாய்
செயல்படுகிற அடையாளத்தை வைத்திருக்கிறது. நான் கை அல்ல அப்படின்னு இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது உடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என்றால் அது காது சொல்லுமானால் அது அப்படி ஆகிவிடுமா? இப்படி ஒவ்வொரு உறுப்பும் அந்த உடலை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னால் அவன் உடலை சார்ந்தவராக இல்லாத ஆகிவிடுமா? இந்த ஒரு கேள்வியை பவுலடியார் எழுப்பி கொண்டே இருக்கிறார். உடலை ஒரு உருவகமாக இந்த இடத்துல பயன்படுத்தி அவர் பேசுவதை நம்ம கேட்குறோம். இந்த அருமையான பகுதியில் பல உண்மைகளை கடவுள் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த உடல் ஒன்றித்து கிடக்கிறது, உடல் எப்படி ஒற்றுமையாய் கிடக்கிறதோ அதை போல நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் ஆண்டவர் 2வது வாசகத்தில் ஒரு அருமையான செய்தி சொல்கிறாரு. மாறாக உடலில் மிக வலுவற்றவனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. அப்போ உடலில் எது நமக்கு ஒரு வலுவற்றதாக நம்ம கருதுகிறோமோ அதுதான் முக்கியமான உறுப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை எல்லாம் இவர் சொல்லி நமக்கு ஏதோ ஒரு உண்மையை உணர்த்துறாரு பாருங்க. அவர் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னென்னா, திரு அவை இப்படித்தான் உடலை போல இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லோருமே இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த விதத்தில் சில பேர் திறமையில் உயர்ந்து இருப்பாங்க, சில பேர் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருப்பாங்க, சில பேர் திறமையற்றவர்களைப் போல தெரிவார்கள், சில பேர் பார்த்திங்கனாக்க பொருளாதாரத்தில் ரொம்ப புவராக ஏழைகளாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே திரு அவையிலே இணைந்திருக்கிறார்கள். அதனால தான் இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வேறுபாடுகள் இருக்க முடியாது, பாகுபாடுகள் இருக்க முடியாது. அப்போ எல்லோரும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் கடவுள் திருச்சபையாக உடலின் அமைப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை அவர் கொடுக்கிறார் பாருங்க. அடுத்ததாக நம்ம நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போய் பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறைவசனங்களையும் அப்புறம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறைவசனங்களையும் இணைத்து அங்கிருந்தும் இங்கிருந்துமாக எடுத்து சேர்த்து கோத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டதை தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதை எழுதுவதாக சொல்லப்பட்டிருக்கிற முதல் பகுதி. அதில் 2வது பகுதி பாருங்கள். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூயாவியின் வல்லமையை உடையவராய் கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு பெருமையாக பேசப்பட்டது, பரவியது. அவர் தொழுகை கூடத்திற்கு போய் என்ன செய்கிறார் பாருங்கள். எசையாவின் சுருளேட்டை எடுத்து வாசிக்கிறார். அதில் வாசிக்கப்பட்ட அந்த செய்தியினுடைய ஆழம் என்ன? ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லிவிட்டு ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துட்டு இயேசு உட்கார்ந்தார். எல்லோருடைய பார்வையும் அவர் மீது இருந்தது. இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியத்தை இந்த 3 வாசகங்களோடு இந்த மற்ற 2 வாசகங்களோடு இணைத்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல கடவுள் என்ன செய்தியை நமக்கு வைக்கிறார்? அதைத்தான் நம்ம முன்னுரையில் நான் இந்த முகவுரையில் சொன்னேன். நான் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. அப்போ ஆண்டவர் எதற்காக இந்த ஆவியை கொடுக்கிறார் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். இப்போ கடவுளுடைய ஆவியானவர் எல்லோர் மீதும் பொழியப்படுவது அங்கே ஒரு செயலை ஆற்றுவதற்காக. இயேசு ஆண்டவர் மீது பொழியப்பட்ட அந்த ஆவியினுடைய ஆற்றல் அது எங்கே வந்தது பாருங்கள். அலகை அவரை சோதித்த பிறகு இது நடக்குது. அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமையை உடையவராய் கலிலியாவுக்கு திரும்பி போனார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு சோதனைகள் எல்லாம் வாழ்க்கையில் அதை நம்ம வெற்றி அடைகிற போது என்ன நடக்கிறது? கடவுள் பெரிய வல்லமையினாலே நம்ம நிரப்புறாரு. அந்த வல்லமை நம்ம என்ன செய்யுது? ஆவிக்குரிய செயல்படுகிற பிள்ளைகளாக நம்மை உயர்த்துகிறது, ஆவிக்குரிய செயல்களை செய்வதற்கு ஆற்றல் தருகிறது. இப்போ இந்த சோதனை எப்படி வருது? இயேசுவுக்கு வந்தது உங்களுக்கு தெரியும், வேதத்தில் வாசிச்சிருப்பீங்க. அழகையினாலே எப்படி சோதிக்கப்பட்டது பாருங்கள். இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கி நீ உண்டு கொள். இப்படி அந்த சோதனையினுடைய அடையாளங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சுயநலத்தினுடைய ஒரு அடையாளம். ஒரு தான் என்கிற ஒரு நிலையை ஆழப்படுத்துகிற, தனக்கு எனக்கு என்று சிந்திக்க வைக்கிற ஒரு அடையாளம். இதுதான் அந்த சோதனையினுடைய மையமாக இருப்பதை பார்க்கிறோம். சோதனை எல்லா சோதனைகளும் அந்த இயேசு அந்த சந்தித்த சோதனைகளுடைய ஒட்டுமொத்த அடையாளமுமே இப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த சோதனைகளுடைய ஆழம் என்பது இன்றைக்கி எல்லா சோதனைகளும் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையை சந்தித்தாலும் நான் எனக்கு என்னுடைய என்கிற அந்த சுயநலத்தினுடைய அடையாளத்திற்குள்ளே தான் அமைந்திருக்கிறது.
சின் என்கிற அந்த பாவம் என்கிற அடையாளமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க SIN என்று சொல்லுவார்கள். அந்த எழுத்தை சொல்லுகிற போது SIN, இதான் சின், பாவம். அந்த I என்கிற மையப்பகுதி நான், சுயநலம், எனக்கு, இது மையப்படுத்தப்படுகிற எல்லாமே பாவமாகவே மாறி போய் நிற்கிறது. அதனால தான் இந்த பாவத்தினுடைய மையத்தை நம்ம என்ன செய்யணும்? உடைத்து எறிய வேண்டும். ஆகவே நான் என்கிற அந்த மையத்தை உடைப்பது தான் அழகையினுடைய சோதனையை உடைப்பது. அதை உடைத்து நீங்கள் வெளியில் வருகிற போது கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய வல்லமை என்னென்னா ஆவிக்குரிய அபிஷேக வல்லமை. எதற்காக அந்த வல்லமை? நீங்கள் போய் ஆண்டவர் சொன்ன இந்த ஆசீர்வாத கிருபைகளை, வேலைகளை செய்வதற்கான ஒரு வல்லமையாக அது அருளப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதில் நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்குறோம். இந்த 3 வாசகத்தையும் பார்க்குறோம். முதல்ல வார்த்தையினுடைய அடையாளத்தை பார்த்தோம், 2வது உடலினுடைய அடையாளத்தை பார்க்குறோம், 3வது தூய ஆவி அருளப்படுகிற அந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது 3ஐயும் இணைத்து வைத்து பார்க்கும்போது கடவுளுடைய அந்த ஒரு திட்டம், அவருடைய எண்ணம் நமக்கு வெளிப்படுகிறது. அதாவது நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த மைய பகுதியில் இருக்கிற இந்த 2வது வாசகம் தான் நமக்கு அதை அடையாளப்படுத்துகிறது. உடல் பல்வேறு விதமாக பிரிந்து கிடக்கிறது அடையாளத்தில், ஆனால் செயல்பாடு எல்லாமே இணைந்து செயல்படுகிறது. அப்போ தான் அதை முழு உடல் என்று சொல்லுகிறோம். அப்படி உடலாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற அழைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த 2வது வாசகத்தில் கூட நீங்கள் அந்த கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னாக்க மிக அழகாக அழுத்தமாக பவுலடியார் சொல்லுவார், திருச்சபையிலும் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் 1வது திருத்தூதர்களையும், 2வது இறைவாக்கினர்களையும், 3வது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணிதிர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லோருமே திருத்தூதர்களா? எல்லோருமே இறைவாக்கினர்களா? எல்லோருமே போதகர்களா? பாருங்கள், இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரவருடைய வேலையை அவரவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இணைந்திருப்பது தான் திருச்சபை என்கிற மிகப்பெரிய அழுத்தமான செய்தியை இந்த 2வது வாசகத்திலே பவுலடியார் வைக்கிறார். அப்போ இந்த வாசகத்தை நம்ம மையத்தில் வைத்து பார்க்கிற பொழுது இணைந்து இருப்பது தான் கடவுளுடைய விருப்பம். இன்றைக்கி நிறைய சபைகள் கடவுளுடைய திட்டத்தில் உருவாகி இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் போகிற இடத்துலலாம் நிறைய சபையார்கள் என்னை வந்து சந்திக்கிறாங்க. கத்தோலிக்கர் அல்லாத மற்ற திருச்சபைகளை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் என்னை சந்திக்கிறாங்க பல இடத்துல. அவர்கள் எந்த விதமான ஒரு மன வலியும் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் ஓடி வந்து என்னை அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அப்படின்னா அவர்களிடத்தில் இருக்கிற அந்த நல்ல உள்ளத்தை நான் பார்க்கிறேன். நீங்கள் வார்த்தையை, சத்தியத்தை அறிக்கை செய்கிறீர்கள் ஃபாதர் என்று சொல்லி அவர்கள் என்னை நானாக ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னை வந்து நீங்கள் அங்கே இருக்காதீங்க, இங்கே வந்துருங்க அப்படின்னு அவர்கள் ஒரு நாளும் என்னை அழைப்பதில்லை. ஒரு நாளும் அவர்கள் அப்படி பேசியது கிடையாது. நல்ல பணி செய்கிறீங்க ஃபாதர், நீங்கள் இன்னும் நிறைவாக பணி செய்யுங்க என்று சொல்லுகிற அநேக நல்ல உள்ளங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அநேகர் நம்முடைய இறை செய்தியை கேட்டுட்டு அவர்களுடைய அந்த நல்ல உள்ளத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு நிகழ்வினுடைய ஆழத்திலிருந்து நான் தேடி பார்க்கிற பொழுது கடவுள் இப்படி ஒரு அடையாளத்தை உடைத்து கொடுக்காமல் இருந்தார். அப்பத்தை உடைத்து கொடுத்தது போல, வார்த்தையை பிட்டு நாம் கொடுப்பது போல திருச்சபைகளும் இன்று உலகளாவிய அளவிலே பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தூய ஆவியின் செயலாக பார்க்கப்பட வேண்டும். தீயாவியும் கூட சில திருச்சபைகளை உருவாக்கி தன் பெருமைக்காக வைத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதை வந்து கடவுள் வெளிப்படுத்துவார். எல்லா திருச்சபைகளும் கடவுளுடைய திருச்சபைகள் தானா என்றால் இல்லை. ஆனால் அதிலே கடவுளும் தன் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்படி திருச்சபைகளை உருவாக்கி அநேக திருச்சபைகள் கடவுளுக்கு சான்று பகிர்கிற, உயிரை கொடுக்கும் அளவுக்கு சான்று பகிர்கிற சாட்சிய திருச்சபைகளாக இருக்கிறது. ஆகவே தான் யாருமே பெருமை கொள்ள முடியாது. ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்கள் கூட இந்த கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் கடவுளுடைய திருச்சபையாக இருக்க முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை எல்லா திருச்சபைகளுடைய கூட்டமைப்பையும் தனக்குள்ளே அழைத்து அதை என்ன செய்து அவர்களை கௌரவப்படுத்துகிறது. அவர்களோடு கூடி அமர்ந்து இறை திட்டத்தை எடுத்து செல்ல அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நிறைய கருத்து சிந்தனைகள் பகிரப்படுகிறது. பாருங்கள், எக்லேஷியல் கம்யூனியன் என்று சொல்லுகிறோம். இதில் திருச்சபைகளுடைய கூட்டமைப்பு, இதை வந்து திருச்சபை முழுவதுமாக அங்கீகரிக்கிறது. ஏன் மற்ற மதங்களை கூட நம்ம திருச்சபை புறம்பே தள்ளுவதில்லை.
இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று சொல்லுகிற ஒரு கமிஷன் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கு. எல்லா மறைமாவட்டத்திலும் எல்லா மதங்களையும் இணைத்து உரையாடுகிற ஒரு அமைப்பு கத்தோலிக்க திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லா மறைமாவட்டங்களிலும் இந்த மற்ற மதங்களை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களையும் மதித்து உறவாடுகிற ஒரு கமிஷன், ஒரு அமைப்பு ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கிற. அப்போது அவர்களையே கூப்பிடுகிற பொழுது நம்மை சார்ந்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்த மற்ற திருச்சபைகளையும் இந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இணைத்து தான் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தனிப்பட்ட விதமாக வேணால் மறுக்கலாம். ஆனால் திருச்சபையினுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தில் நின்று யாரும் மறுக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிரிவினை இறைவனின் திருவுளமா? கண்டிப்பாக இல்லை. கடவுள் யாரையும் பிரிக்க விரும்பலை. அவர் என்ன செய்கிறார்? யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிறீர்கள் எல்லோருமே இணைந்து செயலாற்றுங்க. இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறாங்க சீடர்கள், நம்மை சாராதவர்கள் நான் 2 பேரும் நம்ம பர்மிஷன் இல்லாமல் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு உடனே சொல்லுவார், நமக்கு எதிராயிராதவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி மிக அழகாக அவர்களை வழிநடத்துவதை நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4:10 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவருக்கும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். இந்த திட்டத்தை, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கெல்லாம் செயல்படுத்துகிறாங்களோ அவர்கள் எல்லோருமே கடவுளுடைய சீரிய பொறுப்பாளர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களை மதிக்கவும் தவறிவிடக்கூடாது. அநேக திருச்சபைகளை சார்ந்தவர்கள் எங்களோடு கூட பேசுகிற போது ஆண்டவருடைய தாகத்தோடு அவர்கள் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அநேகர் எனக்கு தொலைபேசியில் அழைப்பை கொடுத்து அவர்கள் பேசுகிற போது அவர்கள் எந்த திருச்சபை என்று சொல்லிவிட்டு தான் அவர்கள் என்னோடு பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேசுகிற அந்த விதத்தை பார்க்கிற பொழுது அந்த வாஞ்சை, அந்த வார்த்தையை கேட்டு இவர் எங்கே இருக்கிறார் தேடி இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வு, இன்று நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு புள்ளி என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏற்றுக்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், 1 சாமுவேல் 12:22 எழுதப்பட்டிருக்கிறது, தாம் மாபெரும் பெயரின் பொருட்டு ஆண்டவர் தம் மக்களை புறக்கணிக்க மாட்டார், ஏனெனில் உங்களை தம் மக்களாக்க அவரே திருவுளம் கொண்டார். இப்போ கடவுள் தான் நம்மளை எல்லோரையும் அவருடைய மக்களாக்க அவர் திருவுளம் கொண்டு இருக்கிறார். அதனால் நாம் யாரையும் தீர்மானிக்க முடியாது. நீ தான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நீ சொல்லவே முடியாது. அப்போ கடவுள் எல்லோரையும் தம் மக்களாக்க விரும்புகிறார் என்ற அந்த ஒரு உணர்வை புரிந்து கொள்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1:11 சொல்லுகிறது, இதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்காக என்றும் இறைவனிடம் வேண்டுகிறோம், நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதி உள்ளவராக்குவாராக, உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இந்த அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் என்ன செய்கிறாரு? மகிமை அடைகிறாரு. அவருடைய அந்த வார்த்தையின்படி உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. கடவுள் இதைத்தான் செய்துகிட்டே இருக்கிறாரு. நான் இங்கே நின்றுக்கிட்டு அதெல்லாம் பொய் இதெல்லாம் பொய்ன்னு நான் சொன்னேன்னா நான் தான் பொய்யனாக மாறிப்போவேன். ஆகவே தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் பரந்துபட்ட ஒரு மனநிலையோடு நாம் எல்லோரையும் இணைத்து கொள்கிற ஆதரிக்கிற ஒரு நல்ல மனப்பாங்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எழ வேண்டும் என்பதுதான் ஒரு அறைகூவலாகவே இருக்கிறது. ஒரு தேடலாக, ஒரு ஆவலாக இருந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும். அநேகர் என்னுடைய கருத்துக்கு நீங்கள் ஒத்து செல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். எபிரேயர் 10:36 சொல்லுது, திருவுளத்தை நிறைவேற்றினால் மட்டுமே அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. அப்போது நம்ம ஒவ்வொரு மக்களும் இணைந்து நம்ம ஒரு உடலாக இணைந்து செயல்படுவதற்கு, அவர் அந்த உடலினுடைய நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம மன உறுதி தேவை. இப்போ ஒரு தலையை காலை ஏற்றுக்கணும். தலை நான் மேலே இருக்கேன் நீ கீழே இருக்கேன்னு சொன்னால் இந்த உடல்நிலை அந்த கோஆர்டினேஷன் மிஸ்ஸிங் ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இந்த மன உறுதி தான் நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது.
1 கொரிந்தியர் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது, மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை, மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். அப்போ மதிப்பு குறைந்த அடையாளமாக இருக்கிற உறுப்புகள் கூட மதிப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார் நிறைய. அதனால தான் நம்மளுடைய திருச்சபைகளுக்குள்ளே எளியவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக கருதப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மறந்துவிடக்கூடாது. திருப்பாடல் 133:1 சொல்லுகிறது, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 133:2, 3 வசனங்களை நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னாக்க அதில் 3 வசனம் தான் இருக்குது. அந்த 3 வசனங்களும் ஒன்றிப்பை அடையாளப்படுத்துகிற அழுத்தமான வரிகள். இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கிற போது உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் கடவுள் சொல்லுகிற அழுத்தமான செய்தி என்னன்னு நமக்கு புரிகிறது. அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் அவரது தாடியினின்று வழிந்தோடி அவருடைய அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். பாருங்கள், ஒன்றித்து வாழ்வது. அப்போ நம்ம பிரித்து போட்டு நீ எல்லாம் பேசினதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இல்லை, நீ என்னை சாராதவன், ஆகவே உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் பிரிவினையின் வார்த்தைகள், அடையாளங்கள். ஆகவே இந்த முகத்தை நம்ம என்ன செய்யணும்? மாற்றிவிட்டு கடவுள் விரும்புகிற அந்த முகத்தை வைத்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆரோனின் தலையிலிருந்து ஊற்றப்பெற்ற நறுமண தைலத்தை போன்ற ஒரு அபிஷேக வல்லமை அது சொல்லப்பட்டிருக்கிறது. நினைப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. எது? சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் நம்ம எல்லோருமே வார்த்தையினாலே ஒன்றுபட்டு கிடக்கிற போது வழிபாடுகள் மாறி இருக்கலாம், நம்முடைய கருத்தியல்கள் தியாலஜி மாறலாம், ஆனால் ஆண்டவர் என்கிற வார்த்தைக்குள்ளே நம்ம ஒருமனப்பட்டு கிடக்கிற போது ஏற்படுகிற அந்த ஒற்றுமை இருக்கிறதே, அதிலே விளைகிற ஒரு வல்லமை பாருங்க. அது எர்மோனின் மலைப்பனி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும், ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். அப்போ ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து நமக்கு ஆசிகளை பொழிவது எப்பொழுதுன்னு சொன்னால், அடுத்த திருச்சபைகளை, அடுத்த கடவுளுடைய பணி செய்கிற ஒரு குழுக்களை, சபைகளை நம்ம அவமானப்படுத்தாமல் இணைந்து ஒருமனப்பட்டு இந்த திருச்சபையை கட்டி எழுப்புகிற போது கடவுள் கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத விடுதலையை வைத்திருக்கிறார். அந்த திருச்சபைகள் இணைந்து மகிமைப்படுத்துகிற தேவன் தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்த இந்த திருச்சபைகள் முழு உடலாக நின்று கொண்டு பறைசாற்றப் போகிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே நாம் திருச்சபைகள் ஒன்றிணைகிற மிகப்பெரிய ஆசீர்வாத பயணத்திற்குள்ளே இருக்கிறோம். ஆகவே நம்மால் முடிந்த வரை மற்ற திருச்சபைகளோடு, சபைகளோடு இணைந்து அவர்கள் ஒரு காரியத்தை நம்ம மறந்துவிடக்கூடாது. கடவுளுடைய திட்டத்திற்கு உட்பட்டு கிடந்தால் மட்டுமே, கடவுளுடைய திட்டத்தை விட்டு வெளியே நிற்பவர்களை நம்ம இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தங்களுடைய பெருமைக்காக பிசாசினுடைய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள் என்றால் அது இதில் சேரக்கூடாது, சேர முடியாது. ஆண்டவர் அவைகளை விலக்கி தள்ளுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைந்து செயல்படுகிற போது மிகப்பெரிய ஆசீர்வாத வல்லமை இதோ இந்த இடத்துல வெளிப்பட காத்திருக்கிறது. ஒரே உடலாக நம்ம நிற்கிற பொழுது அங்கே ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் அளப்பரிய ஆசீர்வாதமானது. ஒவ்வொருவரும் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது இந்த உடலெல்லாம் இணைந்து செயல்படுவதனாலே தான் அங்கே மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நம்மெல்லாம் இணைந்து செயல்படுகிற போது அங்கே கிடைக்க போகிற மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவரை மாட்சிக்கு உட்படுத்த போகிறது. என் தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு ஆசீர்வாத கிருபைக்காக, ஆண்டவருடைய மகிமை விளங்க, ஆண்டவரது மகிழ்வே உங்களது வலிமை என்ற அந்த வார்த்தையை உணர்ந்து நாம் பயணிப்போம். இறைவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வாத கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினுடைய பங்காளியாக இருக்கிற தூய் ஆவியானவரால் நம்மை நிறைத்து வழி நடத்துவார். ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு நிலையில் பிரிந்து கிடந்தாலும், பல்வேறு நிலையில் நாங்கள் வெவ்வேறாக தெரிந்தாலும், ஆண்டவர் என்கிற நிலையிலும் அவர் கொடுத்த வார்த்தை என்கிற நிலையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் ஒன்றாகவே நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரை, மனநிலைகள் மாற்றம் பெறலாம், அடையாளங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருக்குள் இருக்கிற மனநிலை ஒன்றாகவே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். எப்படியாக நீர் கொடுத்த ஆசீர்வாத கிருபைக்காக, எங்களை சுற்றி செயலாற்றுகிற சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவருக்காக உண்மையோடு போராடுகிற எல்லா ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இதோ இந்த திருச்சபைகளை கட்டி எழுப்பி உம்முடைய மகிமை
மகிமை விளங்கும்படியாக அவர்கள் வழியாக செயலாற்றுகிற எல்லா காரியங்களையும் நிறைவாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும், பரிதாபத்திற்குரிய வேதனைக்குரிய பிள்ளைகளும் உண்டு, பொருளாதாரத்தில் கீழே கிடக்கிற பிள்ளைகளும் உண்டு. அப்பா, அவர்களையும் நீர் தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. அவருடைய வேதனைகளை நீர் சந்திப்பீராக. அவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு செயல்படுத்துகிற அந்த பணி இடத்துல அவர்களுக்கு துணையாயிருக்க தேவ தூதர்களை அனுப்புவீராக. அவர்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் நீரை அரணாயிருப்பீராக. பரிசுத்த நாமம் எங்கள் வார்த்தை வழியாக, நாங்கள் கொடுக்கிற அந்த வார்த்தை வழியாக மகிமை அடைய எங்களை பயன்படுத்துகிற உம்முடைய பரிசுத்த வல்லமையான ஆவியானவர் வழியாக நாங்கள் உமக்கு மாட்சி அளிக்க எங்களை நீரே நிறைத்து வழிநடத்தும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.